ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூப்போல சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான்வெஜ் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்கேன் இந்த நான்வெஜ்ஜு. அதனால தான் சரி அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு இருக்குது. அதை இனிமேல் நம்ம போய் சமைக்கணும். வாங்க இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கங்க. இதை நல்லா இந்த மாதிரி விரலில் இந்த மாதிரி சுரண்டி தேய்ச்சி கழுவணும். இது நமக்கு சுட்டு தானே எடுக்கிறாங்க, அதாவது அந்த கருகி போய் தானே சுடுறாங்க. அதனால இது ஒரு மாதிரி கருகல் ஸ்மெல் மாதிரி வரும். அதனால தான் எங்கள் வீட்டில் அவருக்கெல்லாம் அந்த ஸ்மெல்னால தான் பிடிக்கிறதில்ல. மற்றபடி இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வச்சுக்கோங்களேன், குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, இதை இந்த மாதிரி தேய்ச்சி கழுவணும். இந்த மாதிரி விரலில் இந்த மாதிரி சுரண்டணும் நகத்துல. இதே போல் ஒரு பீஸையும் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிட்டோம்னா அந்த மாதிரி ஸ்மெல் வராது, கருகல் ஸ்மெல். பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இதை போய் இப்போ கழுவிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக. இதுக்கு அடுத்து என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, கடுகு போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஆனால் நம்ம இப்போ போடக்கூடாது, இது கொஞ்சம் வெடிக்கணும் கடுகு. இங்கே பாருங்க, ஜூஸ் குடிங்கன்னா சொல்லி நம்ம ஃப்ரூட்ஸ் ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா அதை குடிக்கிறது இல்லை. அதை குடிக்காம பாருங்க, இந்த மாதிரி வாங்கிட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி குடிக்கிறீங்க. ஆனால் நான் விட மாட்டேன். இதை குடித்தாலும் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் குடிச்சே ஆகணும். இந்த மாதிரி பாக்கெட்டும் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறதே இல்லை. நிறைய பெரிய பாக்கெட்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வாங்க மாட்டேன். இது எவ்வளோன்னு தெரியல, 2 ரூபாயும் 5 ரூபாயும் தெரியல. இதைத்தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி விரலில் போட்டு போட்டு சாப்பிட்றது, கையில் இந்த மாதிரி கொட்டிக்கிட்டு சாப்பிட்றது. அப்புறம் தண்ணியில் கலந்துட்டு குடிக்கிறது. இதே வேலை தான் இந்த லீவில் ஃபுல்லாக நடக்குது. இப்போ என்ன செய்யணும்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆட்டுக்கால் குழம்பு நிறையா விதமாக வைப்பாங்க. நானுமே அந்த மாதிரி செய்வேன். நான் ஒரு டைம் ஒரு மாதிரி பண்ணுவேன். அதில் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் இப்போ இன்னைக்கு நான் சமைச்சிட்டு இருக்கேன். இது எப்படின்னா டைரெக்டாக குழம்பு வைக்கிறேன் நான். இதே சூப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை குழம்பு செய்வாங்க. அது வேற மாதிரி மெத்தடு, அது வேற மாதிரி. அந்த மாதிரி பண்ணுறது இது பாருங்க, இந்த மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப இப்படி கருதுற மாதிரி வதங்கணும்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி. இந்த பாருங்க, இந்த மாதிரி குட்டியோண்டு தக்காளி தான் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி போட்டுடலாம். நான் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால சும்மா அந்த மாதிரி கையில் நசுக்கி போட்டுக்கலாம். நல்லா வெந்துடும். ஆனால் இப்போ நம்ம ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். நான் செய்கிறதே எப்பயாவது எத்தனையோ மாதத்துக்கு அப்புறம் செய்கிறேன். அதனால தான் சரி, அதை ஒரு வீடியோவாக நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கரண்டி இதில் வச்சோடனே சூடாயிடுச்சு. அப்படி கரண்டி பாருங்க, நல்லா ஒரு பரட்டுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சியும் பூண்டும் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நான் எனக்கு வீட்டில் இஞ்சியும் தீர்ந்து போச்சு, பூண்டும் தீர்ந்து போச்சு. அதனால தான் பாக்கெட் வாங்கிட்டேன். அவர் எங்கள் வீட்டுக்காரை வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் இன்னைக்கு வாங்கிட்டு வரேன், நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு மட்டும் சும்மா ஒரு 5 ரூபா பாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருசுலாம் வாங்க மாட்டேன். இது நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றணும்.
தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன். ஏன்னா இது வந்து நல்ல காரமாக இருக்கும். இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள். மிளகுத்தூள் இது வந்து ஜீரகத்தூள். மிளகுத்தூள். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள். இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போட்டு செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா ஒன்றா கலந்து விட்ருவோம். நம்ம குழம்பு வந்து நமக்கு இப்போ கொதிக்கட்டும். நம்ம போய் அடுத்தது தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தேங்காய் சிரட்டையிலேருந்து தேங்காய் எடுக்கிறப்ப போதும் ஆகும். தேங்காய் இப்போ வந்து கொஞ்சமாக ஜீரகம் லைட்டாக, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டாச்சுங்களா. இப்போ வந்து என்ன சேர்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க ஒரு 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 இந்த இது பேர் என்ன ஸ்டார் பூ, அப்புறம் வந்து இந்த கல்பாசி இது கொஞ்சம், அப்புறம் இந்த இலை இது ஒரு 2 இலை. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான். இங்கே பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம குழம்புல சேர்த்தலாம். லைட்டாக இந்த ஜாரை கழுவிட்டு ஊற்றிக்கணும். பாருங்க, குழம்பு சூப்பராகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட ஆட்டுக்கால் குழம்பு எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா விசில் வச்சு இதை வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி இலை இருக்கு பாருங்க, இதை வந்து சேர்க்கணும். இதை போய் கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம் வாசத்துக்காக. இது வந்து வேகும் போதே போட்டுடணும் கொத்தமல்லி இலையை, இல்லைன்னா நம்ம தனியாக போட்டோம் வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி பச்சை வடை வரும். நான் வந்து எப்போவுமே வந்து வேக போடும்போது மல்லி இலையும் சேர்த்து வேக போட்டுருவேன். அது என்ன ஆகுனா, அது குழம்போட அந்த ஸ்மெல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குமா, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஆட்டுக்கால் குழம்பு விசில் வந்தால் ரெடி. விசில் வந்து எத்தனை விசில் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம திறந்தோம்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனால் இதில் வந்து என்னென்னா வந்து நல்லா நம்ம வேக வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விசில் வச்சுருங்க, வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுருங்க, சூப்பராக வெந்துடும். அது மாதிரி வெந்ததுக்கப்புறம் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். நம்ம இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணணும், மிக்ஸி ஜார்லாம் கழுவ போடணும், அதுக்கப்புறம் தேங்காயை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். விசில் வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வந்து விசில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே தண்ணியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா பக்கத்தில் நிற்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக தண்ணியாக தெரிச்சிடும். வந்து பாருங்கள், ஒரு செகண்ட் அப்படியே தண்ணி தெரிச்சிடும். பக்கத்தில் நின்று அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இந்த பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டோம்னா அதிகமாக விசில் வராது, உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கால் குழம்போட காய்கறிகளும் போட்டு வைப்பாங்க. காய்கறினா வந்து உருளைக்கிழங்கு போடலாம், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் போடுவாங்க சில பேர் கூட.
கத்திரிக்காவை போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பிடிக்காதனால நான் வைக்கிறது இல்லை. கத்திரிக்காய்னா வந்து இந்த மாதிரி தனித்தனி பீஸாக போடக்கூடாது. இப்படி நாளாக கட் பண்ணி இப்படி கொத்தா போடுவாங்க பார்த்தீங்களா, என்ன கத்திரிக்காய் குழம்புக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். சின்ன பிள்ளைங்க எங்கள் அம்மா செய்வாங்க, சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடுவாங்க. ஏதாவது ஒன்று தான் போடணும். ஒரு டைம் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறது, அப்புறம் இன்னொரு டைம் வந்து கத்திரிக்காய் போட்டு வைக்கிறது. அது இந்த மட்டன் வாசத்தோட வந்து இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணிக்கெலாம் வந்து கத்திரிக்காய் தாளிச்சான்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கால் இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு நல்லா பிடிக்கும். நான் சாப்பிடுவேன். அதுக்காக அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இல்லை, சாப்பிடுவாங்க. அதான் சொன்னேன்ல, அந்த கருகிற ஸ்மெல் வரும்னு சொல்லி, அதனால தான் வந்து அவங்க வேண்டான்னு சொல்கிறது. அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா குழம்பு சூப்பராகிடும். கரண்ட் போயிடுச்சே. நான் வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சூப்பராக இருக்குங்க, பாருங்க, செம்மையாக வந்திருக்குது. ஆஹா, இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. எண்ணெய் மிதக்க இருக்குது. நான் ரொம்ப எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றினேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. நம்ம வந்து இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்னா எப்படி இருக்கும், சாப்பிட்டாதான் திருப்தியாக இருக்கும். ஆனால் சூடாக இருக்கும் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் இந்த ஆட்டுக்கால் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் வச்சு கொடுங்க. அப்புறம் நம்ம பூப்போல் சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.